வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம சோழர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொலை பண்ணுனா கூட கோவிலில் விளக்கு போடுறத ஒரு முக்கியமான தண்டனையாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சோழர்கள் காலத்தில் கொடுத்த தண்டனைகள் பல கல்வெட்டுகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி கல்வெட்டில் உள்ள ஒரு சில குற்றங்கள், அதுக்கான தண்டனைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய இந்தியாவோட சட்டங்கள் எல்லாமே தர்மத்தை அடிப்படையாக வச்சு தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதிகாரிகள் இருந்தாங்க. எல்லா கேஸும் மன்னர்கிட்ட போகாது. நிறைய கேசஸ் இந்த நாட்டார்களே விசாரித்து தண்டனை கொடுத்துருவாங்க. இவங்க தப்பு என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஆவணப்படுத்துவாங்க. அதை பொதுமக்கள் பார்க்கும்போது அதே தவறை பண்ண பயப்படுவாங்க. சில குற்றங்களுக்கு கழுதை சவாரி, பிரம்பு அல்லது சாட்டையால் அடிக்கிறது பொதுவான தண்டனையாக இருந்துச்சு. ஒரு 4 குற்றங்களுக்கு மட்டும் சோழர்கள் காலத்தில் ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருட்டு, ஏமாற்று வேலை, ஒரு பெண் தன் கணவனை ஏமாத்துறது, அப்புறம் மன்னர் அல்லது அவரோட சொந்தக்காரங்களை எதிர்த்து ஏதாச்சும் வேலை செஞ்சா அல்லது பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறது. இந்த குற்றத்துக்கு எல்லாம் ஒன்று மரண தண்டனை. இந்த மரண தண்டனை ரொம்ப ரேராக தான் வழங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, ஊரை விட்டு விரட்டியும் விட்டுருவாங்க. நான் சொன்ன இந்த 4 கேசஸ் தாண்டி பெரும்பாலான குற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா, கோவிலில் விளக்கு போடுறது தான். அதாவது தவறு செய்கிறவங்களை ஆடு பசுக்களை கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ஆடு பசுக்களை ஊரில் உள்ள ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. அவங்க பால் கறந்து அதை நெய்யாக்கி கோவிலில் விளக்கு போடுறதுக்கு அந்த நெய்யை கொடுப்பாங்க. வழங்கப்பட்ட ஆடு மாடுகளோட எண்ணிக்கை குறையவே கூடாது. எண்ணிக்கையில் அது அப்படியே தான் இருக்கணும். என்னடா இதெல்லாம் ஒரு தண்டனையான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற சட்டங்கள் மாதிரி அந்த காலத்தில் இல்லை. தர்மத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள். அதனால் அவங்க செய்த தவறை பொறுத்து தண்டனை இருக்காது. சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும். அதாவது எந்த சூழ்நிலையில் நீங்கள் தப்பு பண்ணீங்க, தப்பு பண்ண உங்களை எது தூண்டுச்சு, இதோட அடிப்படையில் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க செய்த தவறுக்கு வழியாக இருக்கணுங்கிறத விட செய்த தவறை உணர வைக்கிற விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணாக இருந்தாங்க. இப்படி விலக்கு போடுறதால தப்பு செய்தவனால் நிறைய வீடுகளுக்கு ஆடு மாடுகள் வழங்கப்பட்டு அந்த பாலை விற்று அவங்களோட குடும்பமும் ரன் ஆகுது. தப்பு செஞ்சவனுக்கும் இதனால் புண்ணியமும் போய் சேருது. அடுத்து தவறுதலாக செய்த கொலை. அமூரி பிச்சன் அப்படிங்கிறவர் தெரியாமல் ஒருத்தரை கொலை பண்ணுறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இவரை 128 பசுக்களை 4 விளக்கு போடுறதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பசுக்கள் கிட்ட இருந்து கறந்த பாலில் இருந்து நெய் எடுத்து அதை வச்சு 4 விளக்கு போட சொல்லுவாங்க. இந்த 4 விளக்கை அவங்க லைஃப் லாங் போடணும், அவங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய. அடுத்து எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தினதால் நடந்த மரணம். கிராம அதிகாரி ஒரு பெண்கிட்ட அவங்க கொடுக்க வேண்டிய வரியை கேட்கும்போது அந்த பெண், நான் எல்லாத்தையும் கட்டிட்டேன், பாக்கி எதுவுமே இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த நேரம் அதிகாரி ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. சுற்றி நிறைய பேர் முன்னாடி அவமானப்படுத்தினதால் அசிங்கப்பட்ட அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தவறு செஞ்ச அந்த அதிகாரிக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க. அதாவது சோழர்கள் காலத்தில் தவறு செஞ்சது அதிகாரிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கொடூர குணம் கொண்டவனால் நடந்த மரணம். கொடூர குணம் கொண்ட ஒருத்தனால் அவருடைய மனைவி கொல்லப்படுறாங்க. இதனால் அவனையும் கோவிலில் விளக்கேற்ற சொல்கிறாங்க. அடுத்து 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டதால் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அவங்களுக்கும் கோவிலில் விளக்கேற்றுற அதே தண்டனை தான். அடுத்து சின்ன பசங்க செய்த கொலை. இப்போ சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணுனா அதை அவங்களே தான் ஏற்றுக்கணும். ஆனால் சோழர்கள் காலத்தில் சின்ன பசங்க தப்பு பண்ணுனா அவங்களோட அப்பா தான் ஏற்றுக்கணும். எல்லா குழந்தையுமே இந்த மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறக்குது. அவங்க நல்லவராகிறதும் தீயவராகிறதும் அவங்களோட பெற்றோர்கள் வளர்ப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற பழமொழியை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க சோழர்கள். அதனால தான் பசங்க பண்ண தப்புக்காக தண்டனை பேரண்ட்ஸுக்கு போகுது. 6 வயசு சின்ன பையன் விளையாட்டா 7 வயசு பையனை தாக்க அந்த 7 வயசு பையன் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறான். தெரியாமல் பண்ண தவறாக இருந்தாலும் ஆடு மாடுகளை வச்சு கோவிலில் விளக்கு போட சொல்லியிருக்காங்க. இது நடந்தது 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில். அடுத்து விலங்குகளை கொன்னதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனைகள். ஒரு எருமை ஒருத்தருடைய வயலை சேதப்படுத்திருச்சு. அதனால் கோபமான உரிமையாளர் அந்த எருமையை கொன்னுட்டார். அவருக்கு தண்டனையாக 48 ஆடுகள் கோவிலுக்கு விளக்கு போடுறதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது நடந்தது 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில். ஸோ இதெல்லாம் தான் சோழர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகளாக இருந்திருக்கு. இந்த தண்டனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.